அன்பு உறவுகளுக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெனங்காயை வச்சு இன்றைக்கு நாங்கள் பெனங்காய் புட்டை வைக்க போகிறோம். பெனங்காய் புட்டை வைக்க போகிறோம். அது நீண்ட நாளைக்கு பிறகு ஏன்னா பெனங்காய் சீசனும் முடிய போகுது. பெனங்காய் சீசன் முடிய போது நாங்கள் இன்றைய தான் பெனங்காய் எடுத்து கொண்டு நாங்கள் அதுவும் பெனங்காய் புட்டை அவிக்கிறதுக்கு நல்ல பெனங்காய் வேணும். அதுக்காக நாங்கள் இன்றைக்கு நல்ல பெனங்காய் எடுத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் புட்டை வைக்க போகிறோம். ஏன்னா அதைத்தான் இந்த காணொலி முழுமையாக எங்களோட வியூவர்ஸ் பார்க்க போயிருந்தேன். அதோட எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படிதான் நாங்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோவனே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வந்து பெனங்காயம் முதல்ல என்ன செய்யணும், காம்பை வந்து உடைக்கும். உடையில் உடைச்சாச்சு. இனி செய்யணும்னு சொன்னால் பெனங்காய் வந்து பிரிக்கும். அப்படி நல்ல நல்ல சூப்பர் பெனங்காய் எடுத்து போட்டு நாங்கள் முதல்ல ஏற்கனவே பெனங்காயெல்லாம் கழுவி வச்சுட்டோம். அதால் கழுவி இல்லை, சில யோசிப்பின் என்ன கழுவியில் உள்ளிரண்டு கழுவிட்டோம் ஏற்கனவே. எல்லாம் பெனங்காயெல்லாம் ஃபுல்லாக உரிச்சு போட்டு பின்னியக்க பார்ப்போம். என்ன பெனங்காய் இந்த தோலெல்லாம் உரிச்சாச்சு. இந்த அளவுக்கு தோல் பெனங்கெல்லாம் தோல் எல்லாம் உரிச்சு வச்சிருக்கு. வெனியை வந்து தண்ணியை விட்டு பிணையணும், பிணைஞ்சு களி எடுக்கணும். எனக்கு தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுதான் பிணையணும். இப்போ வந்து பெனங்களி எல்லாம் நல்ல வடிவாக கறந்து வச்சிருக்குதா, நல்ல வடிவாக கறந்து வச்சுக்க. நாங்கள் இந்த அரி தட்டில் வடிக்க போகிறோம். வடிச்சிட்டு இந்த சட்டிக்கு தான் காய்ச்ச போகிறோம். அப்போ அந்த சட்டிக்கு நாங்கள் வடிச்சு இப்போ விட போகிறோம். ரெண்டா வடிக்கணும், தும்பு இருக்கும் இல்லை, சின்ன சின்ன தும்புகள் எல்லாம், அதால நல்ல வடிவாக வடிக்கும். சரியான தடிப்பு களி. இந்த தண்ணி நாங்கள் கொஞ்சமாக தான் விட்டு நாங்கள் அப்படி கடிதட்டாலாம் படிச்சு எடுக்கணும். அப்பதான் சின்ன தும்பெல்லாம் கீழே விழாது. எவ்வளோ துண்டு இருக்காது, சரியா துண்டுகள். இதை வந்து அந்த கரட்லேயும் தேய்ச்சி எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் தும்பு வேட்டனால நான் தேய்ச்சி எடுக்கலாம். இது வந்து ஈஸியான வேலை இல்லை பெனங்காய் புட்டு அவிக்கிறன்றது. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் பானியை வந்து காய்ச்சணும், நல்லா காய்ச்சி எடுக்கணும், மா குழைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. என்ன பெனங்காய் களியே நாங்கள் இப்போ வடிவாக அடித்தட்டை நல்லா வடித்து வச்சுருக்கோம். எனக்கு கொண்டே நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். அடுப்பை வந்து ஒன் பண்ணிவிட்டு பெனங்காய் களியை காய்ச்சுவோம். இதோட கொஞ்சம் உப்பு போடணும், ஒரு சிலங்க உப்பு, சொட்டு உப்பு போடணும். பெனங்காய் களிக்க வந்து சீனி போட போகிறேன். என்னன்னு சொன்னால் பெனங்காய் களிக்க சீனி போட்டால் தான் சீனி வந்து நல்லா கரையும். இப்போ மாவுக்கு நாங்கள் போட்டு குழைக்க சில நேரம் கசிய பார்க்கும். இப்போ இந்த மாவு வந்து தன்மையாக வந்துடும். அதால் நாங்கள் இப்போ பெனங்காய் களிக்கே தேவையான அளவு சீனி போட போகிறோம். சீனி போட்டுட்டு நல்லா ஒருக்கா கிளக்கி விடுவோம். பானி வந்து நல்லா சூடாயிட்டு, ஆனால் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு தான் எப்பவுமே பானி காய்ச்சணும். ஏன்னு சொன்னால் அடியால் வந்து அடி பிடிச்சு கொண்டு வந்துடும், எரிஞ்சு போடும் கீழே.
வாசனை. நல்ல பண்ணுங்க. நாங்கள் ஒரு பெனங்காய் தான் எடுத்து நாங்கள் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவுமே காணும். இப்போ வந்து பெனங்களி எல்லாம் வடிவாக நாங்கள் காய்ச்சிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆவி பறக்க இருக்கு. இப்போ வந்து பெனங்களி எல்லாம் வடிவாக நாங்கள் காய்ச்சிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதோட வந்து 2 சுண்டு அரிசி மாடு வச்சிருக்கோம். 2 சுண்டு அரிசி மாவும் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு. அதோட வந்து 2 சுண்டு அரிசி மாடு வச்சிருக்கோம். வாசத்துக்கு 2 சுண்டு அரிசி மாவும் ஒரு கொஞ்சம் உப்பு தேவையான தேவையில்லை கொஞ்சம் உளுத்தமா. அதோட வந்து வாசத்துக்கு கொஞ்சம் உளுத்தமா. எனக்கு தேவையில்லை கொஞ்சம் உளுத்தமா வாசத்துக்கு. இப்போ நாங்கள் தேவையான அளவு பெனங்காக்களி விட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு பெனங்காக்களி விட்டு இந்த தடியால் இப்படி கிண்டோம். பெனங்காக்களி எங்களுக்கு எவ்வளவு தேவையோ இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி விடுவோம். சரியா சுடுவது பெனங்காக்களி எங்களுக்கு எவ்வளவு தேவையோ இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி விடுவோம். சரியா சுடுவது ஏற்கனவே நாங்கள் பெனங்காக்களிக்கு வந்து சீனி போட்டிருக்கோம். அதால மாவுக்கு போட தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பெனங்காக்களிக்கு வந்து சீனி போட்டிருக்கோம். அதால மாவுக்கு போட தேவையில்லை. இனி நாங்கள் வடிவாக குழச்சி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனங்காய் போட்டு உருட்டுறதுக்கு வடிவாக மாவெல்லாம் குழச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் ஒன்றும் போடக்கூடாது. தனியாக அரிசி மாவும் கொஞ்சம் உளுத்தமாக வாசத்துக்கு வடிவாக குழச்சி வச்சிருப்பேன். இனி வந்து இது சின்ன சின்னன்னா உருட்டி எடுக்கிறதான் வேலை. அதான் பெரும் வேலை. உங்களுக்கு இப்படி தான் உருட்டுறது. உங்களுக்கு என்ன எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதே அளவுக்கு கொடுத்தோம். சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாக உருட்டினோம், சில பேர் வந்து சின்ன உருணியாக உருட்டிவினா. நாங்கள் இதே சைஸ்லாம் உருட்டுறது. இது வந்து கீழே அரிசி மாவு போட்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் அந்த ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி அரிசி மாவு போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதை தேங்காய் பாவிக்காதபடியாக நாங்கள் அரிசி மாவு போட்டு தான் இப்படி ஒட்டாமல் உருட்டி போடுறது. நாங்கள் இனி எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்ப்போமே. இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ உருண்டையும் வந்து உருட்டி வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி மாவுல போட்டு உருட்டி வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதை வந்து அவிய வைக்க போகிறோம். நீத்துப்பட்டியில் போட்டு அவிய வைக்க போகிறோம். இவ்வளோ நேரம் உருட்டி இவ்வளோ உருண்டைன்னா உருட்டுப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீ அதே உருட்டிட்டு அவிக்கணும். இதை நாங்கள் அவிக்க போகிறோம். அங்கே வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சிருக்கு, கொதிக்குது. வந்து இப்போ கொதிச்சுட்டு நாங்கள் நீத்துப்பட்டிக்க வச்சு மூடி விடுவோம். இது அவியட்டும். அங்கே இப்போ நான் வந்து பெனங்காய் புட்டு வந்து அவிஞ்சிட்டு வந்து பார்க்க போகிறேன். சூப்பராக அவிஞ்சு கலர் மாறுது. அவிஞ்சோன்னா கலர் மாறும். நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு நீ நாங்கள் பார்க்குவோம். சூடாக இருக்கு. வாசனை ஓகே. இப்போ வந்து நல்ல பெனங்காய் போட்டு நல்ல வடிவாக அவிச்செடுத்தாச்சு. இந்த ஒட்டி இருக்கிறத அப்படி ஒன்று எடுத்து விட்டு கொஞ்சம் மாற விடணும். இது ஒட்டி இருக்கல்லோ என்ன பால் கரும்போடைய ஒட்டி கொண்டு தான் வரும். அதால் அதை தனித்தனியாக எடுத்து விடுவோம். ஓ சரி. இனி வந்து தேங்காய் அதில் போகணும். பால் இது ஆறட்டும். ஓகே. இப்போ நாங்கள் பெனங்காய் போட்டெல்லாம் அவிச்சு வச்சு நல்ல வடிவாக ஆறிச்சுட்டு இங்கால வந்து நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? காய்ச்ச போகிறோம். இனி நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி காய்ச்ச போகிறோம். நல்லா கொதிக்கட்டு. கொதிக்க பிறகு தான் பெனங்காய் புட்டு அவிச்ச புட்டு பாடியில் போடுவோம். இதுக்கு கொஞ்சம் சீனி போடணும். கொஞ்சம் சீனி போட போகிறோம். ஏன்னு சொன்னால் மாவுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் சீனி போட்டு உருட்டி எடுத்துட்டேன். அதனால் பாலுக்கு கொஞ்சம் சீனி போடுவோம். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் அவிச்சு வச்ச
பெனங்காய் புட்டை போடணும் இதுக்குள்ள. இப்போ வந்து சூப்பராக வந்து பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டு இனி நாங்கள் அவிச்சு வச்ச பெனங்காய் புட்டை இதுக்குள்ள போட போறோம். இனி நல்லா இலந்து விடுவேன். இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பாலில் வந்து இருந்தால் அவியும். பெனங்காய் புட்டு பால்லையே அவியும். பெனங்காய் புட்டு ரெடி ஆன பிறகு பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கிற ரெண்டில் பால் கொதிச்சுட்டு நீ பெனங்காய் புட்டு கொஞ்சம் வந்து வாசத்துக்காண்டி கொஞ்சம் உளுத்தமா போட போறேன். ஏற்கனவே கொஞ்சம் உளுத்தமா போட்டுதான் மாவுக்குள்ள குழைச்சேன்னா இப்போ வாசத்துக்கு கொஞ்சம் உளுத்தமா போடுவேன். இப்போ வந்து நல்லா பால் கொதிச்சுட்டு பார்க்க தெரியுமே இப்படி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் வந்து கூடுதலாகவே விட்டுட்டோமே. நான் ஒரு தேங்காய் நான் திருவி பால் புழிஞ்சு வச்சுட்டேன். நம்ம கொஞ்சம் கூடுதலாக பால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வத்த வச்சிருக்கேன். கொஞ்சம் வத்தின பிறகு அப்படியே அடுப்பை நிப்பாட்டி விட அப்படியே இந்த பால் வந்து அந்த பெனங்காய் புட்டில் வந்து ஊறிடும். ஊறி எடுத்தோன்னே சும்மா அப்படியே சாப்பிட்டு பார்த்தா சும்மா டேஸ்டாக தான் இருக்கும். அதை விட இன்றைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பெனங்காய் புட்டு. என்ன சுவை கூடுதலாக இருக்கும். பால் இல்லாமல் அப்படியே அந்த புட்டுக்குள்ள இறங்கி சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன். இனி நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்ச பிறகு கொஞ்சம் நேரத்தால் எடுத்து சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். பெனங்காய் புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. அதோட பெனங்காய் காலம் வந்து முடியுது. பெனங்காய் சீசன் வந்து இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். கூடுதலாக பேண்டு வந்து அருமப்பழமாக தான் இருக்கும். அங்கேயும் ஒரு பெனங்களில் தான் பனம்பழம் வந்து இருக்கும். அதற்கிடையில் நீங்களும் எடுத்து செய்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம். இப்போ நான் வந்து பெனங்காய் புட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி.